திருப்பதியில் உள்ள பல பேருக்கு தெரியாத ரகசியங்கள் உள்ளது. அதில் வைகுண்ட துவாரம். திருப்பதியில் வைகுண்ட துவாரம் ஆரம்ப காலத்திலேயே இருந்ததா அல்லது ராமானுஜர் காலத்தில் உருவானதா? ஆரம்ப காலத்திலேயே அந்த பாதை இருந்தது. ஆனால் அது இன்று நாம் பார்க்கும் சொர்க்கவாசல் என்ற சிறப்பு வாயிலாக இல்லை. அப்போது அது முக்கோடி பிரதட்சிணம் என்ற திறந்த உள்பிரகார பாதையாக இருந்தது. பக்தர்கள் தினமும் அந்த வழியாக கருவறையை வலம் வந்தனர். இதற்கு கிபி 1013ஆம் ஆண்டு சோழர் கல்வெட்டு சான்றாக உள்ளது. அதன் பிறகு 13ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி புதிய சுவர்களும் மண்டபங்களும் கட்டப்பட்டதால் அந்த பாதை மூடப்பட்டது. அதன் பின்னரே ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படும் வைகுண்ட துவாரம், அதாவது சொர்க்கவாசல் என்ற மரபு உருவானது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் தெற்கு நோக்கி அமைந்திருக்கும். ஆனால் திருமலை திருப்பதியில் மட்டும் அது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதற்கு காரணம் திருமலை கோவிலின் பண்டைய கட்டட அமைப்பும் ஏற்கனவே இருந்த முக்கோடி பிரதட்சிண பாதையின் வடிவமைப்பும் ஆகும். எனவே அங்கு புதிய வாசலை வேறு திசையில் அமைக்காமல் இருந்த பாதையையே வைகுண்ட துவாரமாக மாற்றி வழிபாட்டு மரபை தொடர்ந்தனர்.